உங்க எல்லாருக்கும் குருநாதருடைய கிருபையினால ஒரு நற்செய்தி அப்படின்னு உங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். வருகிற நவம்பர் மாதம் ஷிரடி சேத்திரத்துல 12ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நம்ம அதாவது ராதா கிருஷ்ணமாய் நம்ம சேனல் வழியாவும் நம்மளுடைய யாத்திரை குழுவும் நடத்தக்கூடிய முப்பெரும் விழா, ஒரு பெரியதான வைபவத்தை ஷிரடி யாத்திரையில நம்ம பண்ண போறோம். நவம்பர் மாத ஷிரடி யாத்திரையில முப்பெரும் விழா பண்ண போறோம். ஷிரடி மண்ணுல மொத்தம் 5 நாட்களை நாங்க தங்கி ஒரு நாள் முழுவதும் ஃபங்க்ஷன் விழாவா நம்ம கொண்டாட போறோம். என்னப்பா அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபாவுடைய புண்ணிய பூமியில பாபாவுடைய பால்கி திருவிழா, பாபாவுடைய பல்லக்கு ஊர்வலம் பண்ண போறோம். பிரம்மாண்டமான முறையில கோலாட்டம் பரதநாட்டியத்தோட. மேற்கொண்டு என்னன்னா, அன்னை ஸ்ரீ ராதா கிருஷ்ணமாயி அன்னையனுடைய 109வது மகா சமாதி வைபவத்தை ஷிரடி மண்ணுல நம்ம கொண்டாட போறோம். குருநாதர் கொடுத்த பரம கிருபை அது. அதோட 3வது விழா என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னதானம்னு சொல்லக்கூடிய அன்னப்பிரசாதம் வழங்கக்கூடிய ஒரு வைபவம். சோ இந்த 3 விழா, பாபாவுடைய பால்கி யாத்திரை, ராதா கிருஷ்ணமாயி அன்னையுடைய 109வது சமாதி வைபவம், பாபாவுக்கு ரொம்ப பிரீதியான அன்னதானம் கொடுக்கக்கூடிய ஒரு வைபவம். ஆகையினால அப்ப ஷிரடி யாத்திரையை பத்தின ஒரு பிரம்மாண்டமான விஷயத்த நம்ம சேனல் மூலமா ஷார்ட்ஸ்லயோ அல்லது பெரிய வீடியோ மூலமா நம்ம கொடுக்க போறோம். அதனால நீங்க எல்லாரும் ரெடியா இருங்க. நவம்பர் ஷிரடி யாத்திரை மறக்கவே முடியாத அப்படிப்பட்ட ஒரு யாத்திரையா அனுபவிக்க போறோம். எல்லா பக்தர்களும் கலந்து கொண்டு, தமிழ்நாடு தான் இல்ல, வெளிநாடுகள்ல இருந்துலாம் அந்த விழாவுக்கு பக்தர்கள் வரப்போறாங்க. தமிழ்நாடுல இருந்து வரப்போறாங்க, வெளி மாநிலங்கள்ல இருந்துலாம் வரப்போறாங்க, வெளி மாநிலங்கத்துல இருந்துலாம். அதனால எல்லா பக்தர்களும் எல்லாரும் தயாரா இருங்க. அன்னை ராதா கிருஷ்ணமாயனுடைய மகா சமாதி வைபவத்தை ஷிரடி சேத்திரத்துல கொண்டாடக்கூடிய வைபவம் பாபா பண்ண கிருபை. அந்த அன்னைக்கு நம்ம பெருவியதான ஒரு நமஸ்காரம் செய்து குருநாதருடைய அனுகிரகத்தை பெறுவோம். அவசியம் ஷிரடி சேத்திரத்துக்கான அந்த யாத்திரைக்கான பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் வரும். எல்லாரும் காத்திருங்க. ஓம் சாய்ராம்.